சபரிமலைக்கு மாலை போட்டு பக்தர்களாகிய நாம போய் ஐயப்பனை தரிசிக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. நம்ம மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை வெளிக்கொணர்ந்து அந்த ஐயப்பனை போய் நம்ம பார்க்குறோம். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து 21 நாள் செஞ்சாலே அது நம்மளுடைய பழக்கமாக மாறிடும். அதே நம்ம 48 நாள் செய்யும் பொழுது அது வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய வழக்கமாக மாறிடும். இந்த மாதிரி 48 நாள் விரதம் இருக்கும் பொழுது தத்துவமசி அப்படிங்கிற விஷயத்தை தான் ஐயப்பன் நமக்கு உணர்த்துவார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தை நம்ம வெளிக்கொணரணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற சூட்சமம். இதனால தான் மாலை போட்டவங்களை எல்லாரையுமே நம்ம சாமி அப்படின்னு அழைக்கிறோம். நீங்கள் ஐயப்பனை பார்க்க போகும் பொழுது நீங்கள் ஒரு பக்தர் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மை வெளியே வந்து அந்த இறைவனோடு போய் நீங்கள் ஐயப்பனை தரிசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாலை போடுறதில் இருக்கிற சிறப்பு. சாமியே சரணமையப்பா.